ஒரு 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 பிரதரா நான் வந்து அவங்களுக்கு சொன்னேன், தன்மானத்தை வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. சுயமரியாதையான தன்மானம் இருக்கு, அது யாருக்காகவும் விட்டு அஜித்குமாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. அது வந்து என்னுடைய ஒரு அட்வைஸ் கிடையாது, ரிக்வெஸ்ட். அவங்க வேலையை வந்து 100% இறங்கிடுங்க. ஆஃபீஸுக்கு போறீங்களா இல்லை படிக்கிறீங்களா, அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. அது மட்டும்தான் அவங்களை காப்பாற்றும். அறியாமையை வந்து ஒழிச்சு கட்டுங்க. அறியாமை வந்து பிகெஸ்ட் டிசீஸ். அதை என்ன கேட்டா அறியாமை வந்து அதை ஒழிச்சு கட்டுங்க. படிங்கன்னா வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு தான் வந்து எஜுகேட் ஆகணும்னு கிடையாது. நான் 10ஆம் கிளாஸ் தான், பட் அடிபட்டு நிறைய இப்போ படிப்பறிவு பட்டறிவுன்னு சொல்லுவோம். எனக்கு வந்து பட்டறிவு வேண்டாம், அது ரொம்ப லாங் ரூட், அது ரொம்ப கஷ்டமான ஒரு இது. படிங்க. இப்போ நான் உணர்றேன், ஐயோ நான் படிக்காம போயிட்டேன்னு. அப்பெல்லாம் சொல்லுவாங்க படிதான் ஏறல, அது வேற விஷயம். இன்னைக்கு நான் உணர்றேன், படிச்சிருக்கலாமா, இவ்வளவு வந்து அடிபட்டு வளர வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஸோ படிங்க. கண்மூடித்தனமா யார் பின்னாடியும் போகாதீங்க. கண்மூடித்தனமா வந்து யாரையும் நம்பாதீங்க. உங்க படிப்பு உங்களுடைய மனசாட்சி மட்டும் உங்களை காப்பாற்றும். அந்த மத்தவனை மிதிக்காம நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அடுத்தவனை தொல்லை பண்ணாரு. இது வந்து நான் பொதுவா சொல்றது, ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா, யார் என்ன வேணா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல வந்து ஈடுபடும். ஆனா அடுத்தவனை தொல்லை பண்ணாதீங்க. அடுத்தவன் காலை மிதிச்சு முன்னேறாதீங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களா, குட். பிரியுறீங்களா, ஒருத்தர் வந்து திட்டாதீங்க. அதான் நாகரிகம். வாழ விடு, போ, ஒதுக்கிக்க. 10 பேருக்கு போய் அவன் பத்தி இதே தவறு ஒதுங்கிக்க, டீசெண்டா ஒதுங்கி கையை கொடுத்தா அப்படியோ. இது வந்து என்னுடைய ரிக்வெஸ்ட். பட் யாரையும் வந்து கண்மூடித்தனமா நம்பாதீங்க. நான் இன்னைக்கு சினிமால இருக்க, நாளைக்கு நான் எல்லாம் போகலாம். இது வந்து என்னுடைய ரிக்வெஸ்ட்.